நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிகளாச்சே. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். எல்லாம் ஏதேதோ பேசுறான். எவனை பற்றிய கூட சொன்னார்கள். நேற்று பிழைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் பண்ணுறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதற்குள்ளே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான் நேற்றைக்கு அந்த சின்ன பையன், நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களாம். நீ யார்ரா, உங்கள் அப்பா யார், உங்கள் ஆத்தா யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது. உங்கள் அப்பா யார்? எங்கள் தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆள். ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸில் இருப்பான். பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோல் பெண்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும்.